ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கான வீடியோல 2026ல ஒரு பக்காவான ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆன வெஞ்சன்ஸ் படத்தோட முழு கதை விளக்கத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒன்லைனை கேட்டா போதும், முழு கதையை பார்க்காம இங்கிருந்து கிளம்ப மாட்டீங்க. ஆக்சுவலா ஒரு ராணுவ அதிகாரியான நம்ம கதையோட ஹீரோ எதிரிகளோட சூழ்ச்சியால ஒரு கட்டத்துல தன்னோட மனைவியை இழந்துடுறாங்க. சில மாதங்கள் தான் பொண்டாட்டிய கொன்னது யாரு, எப்படி பழிவாங்குறதுன்னு தலகால் புரியாம உட்கார்ந்துருப்பான். அப்ப திடீர்னு நம்ம ஆளுக்கு லாட்டரி அடிச்ச மாதிரி, அது என்ன மாதிரி உண்மையாவே பல கோடி ரூபாய் பயலுக்கு லாட்டரியாவே விழுந்திருக்கு. சும்மா விடுவானா? கிடைச்ச அந்த பணத்தை வச்சு தான் பொண்டாட்டிய சாகடிச்ச அந்த கொலைகாரனை தேடி கண்டுபிடிச்சு பழிவாங்கினானா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட மீதி கதை. உண்மையாவே கதை ஒர்த்து. சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனையும் ஆன்ல வச்சுக்கோங்க. எனக்கு தெரியும் நான் ஒரு 10 நாளா வீடியோ போடல, பட் அதுக்கான ரீசன் நிஜமாவே படம் கிடைக்கல. ஒருவேளை கிடைச்சாலும் காப்பிரைட்டால தூக்கிடுறானுங்க. இது எனக்கு மட்டும் இல்ல, பெரிய பெரிய சேனல்ஸ்க்கே நடந்துட்டு இருக்கு. சரி, இப்ப இது எல்லாத்தையும் தாண்டி நாளைக்கு நம்ம தலையெழுத்த மாத்தக்கூடிய ஒரு நாள். ஆமாங்க, 2026க்கான எலெக்ஷன் டே. நீங்க இவருக்கு தான் ஓட்டு போடணும், அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு நான் உங்களை கட்டாயப்படுத்தவே இங்க வரல. என்னை பொறுத்த வரைக்கும் 5 லட்சம் கோடி கடனை வாங்கி வச்ச ஒரு கட்சியை நம்பி ஓட்டு போறதுக்கு பதிலா ஒரு படத்துக்கு 250 கோடி சம்பளம் வாங்க முடிஞ்சாலும் கூட அது இனிமே வேணாம். மக்களுக்காக நான் ஏதாவது பண்ண போறேன்னு உள்ள வரக்கூடிய நம்ம டிவிகே தலைவரான விஜய்க்கு என்னோட ஓட்டை நான் கொடுக்க போறேன். அடுத்த முதலமைச்சர் யாருங்கிறத யோசிக்கிறதுக்கு இன்னும் உங்களுக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்கு. உங்களோட மதிப்பான ஓட்டுகளை மரியாதைக்குரிய கட்சிகளுக்கு கொடுங்கன்னு மட்டும்தான் நான் சொல்றேன். முடிஞ்சா யாருக்கு ஓட் பண்ண போறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு வாங்க இப்ப அப்படியே கதைக்குள்ள போலாம். ஓப்பனிங் சீன்லயே ஒரு சில வேர்டிங்ஸ் எல்லாம் பிளே ஆகுது. மெக்சிகன் ராணுவத்தை சேர்ந்தவங்க அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தத்தை வச்சுப்பாங்களா, அதாவது தன்னோட பார்ட்னர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது ஃப்ரெண்ட்ஸ், கூட்டாளிகள், இந்த மாதிரி ஒரு சில பேரை தங்களோட ரத்த உறவுகளா அவங்களுக்குள்ளேயே ஒரு ப்ராமிஸ் பண்ணிப்பாங்களா. உயிர் போற நிலைமை வந்தாலும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் நிக்கணுங்கிறது தான் இதோட மீனிங். இதை சொல்லி முடிச்சதுமே மெக்சிகனை சேர்ந்த சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க ஒரு 10-20 பேரு லூனா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வெப்பன் டீலரை பிடிக்கிறதுக்காக போறாங்க. அந்த சிகப்பு கலர்ல ஒருத்தன் தொப்பி போட்டிருக்கான் இல்லையா, இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இந்த கேங்குக்கு கேப்டன். ஒரு துறைமுகத்துக்கு பக்கத்துல வந்ததுமே அவங்களோட வண்டி ஸ்டாப் ஆகுது. நம்ம ஹீரோவுக்கு மொத்தமா 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் ரொம்ப பயந்தாடி பையன், இப்பதான் புதுசா வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்கான். 2வது புள்ள பேரு லாலா, 3வது ஆள கேடி பையன் அப்படின்னு மைண்ட்ல வச்சுப்போம். ஒவ்வொரு டீமும் தனித்தனியா பிரிஞ்சு ஒரு கண்டெய்னர் ஏரியாக்குள்ள வராங்க. இவங்களுக்கு கிடைச்ச தகவலுக்கு ஏத்த மாதிரி லூனாங்கிற அந்த மிகப்பெரிய கிரிமினல் இங்கதான் இருக்கான். துப்பாக்கி முனையில அங்க இருந்த ஒட்டுமொத்த அல்லக்கைகளையும் நம்ம ஆளுங்க லாக் பண்ணிட்டாங்க. தப்பிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அடியாளுங்க சண்டைக்காக வரும்போது ஹீரோ பாருங்க தனியாலா சண்டைக்குள்ள இறங்குறான். கரக்கு முறகுன்னு கால் எலும்புகளையும் கை எலும்புகளையும் திருப்பி விட்டான். என்னடா லூனா, நான் தான் உங்ககிட்ட சொன்னல, எத்தனை வருஷம் ஆனாலும் சரி நான் உன்னை தேடி கண்டுபிடிச்சு கைது பண்ணுவேன்னு, இதுக்கு மேல உன்னால தப்பிக்கவே முடியாதுன்னு அப்படியே இந்த பயலை அரெஸ்ட் பண்ணி மெக்சிகன் ராணுவத்தோட பேஸ்க்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு வழியா தேடி வந்த மிகப்பெரிய எதிரியை பிடிச்சதால அடுத்த நாள் காலையில இந்த ஆர்மி டீமை சேர்ந்த எல்லாருமே பார்ட்டி பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோவுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஜூனியர், லாலா, நேத்து நீங்க சூப்பரா வேலை பாத்தீங்க. அட பரவாயில்ல விடுங்க, நீங்க இருக்க வரைக்கும் எங்களுக்கு என்ன பயம்னு கேடி பையனும் உள்ள புந்து 4 வார்த்தை நல்லபடியா பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவங்க பண்ண வீர தீர செயலுக்காக ராணுவ அதிகாரிகள் முன்னிலையில அவார்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இங்கதான் நம்மளு தலையில இடி விழுற அளவுக்கு ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுவான். இந்த பாருங்க, நாங்க லூனாவை பிடிச்சது என்னமோ உண்மைதான், ஆனா ஒரு விஷயத்தை யோசிச்சிங்களா, இத்தனை ஆண்டுகளா மெக்சிகன் ராணுவத்துக்கிட்டயே விரல விட்டு ஆட்டிருக்கானா, அவன் கண்டிப்பா சாதாரண ஆளா இருக்க முடியாது. அவனுக்கு சப்போர்ட் பண்ற வேற யாரோ இந்த ராணுவத்துக்குள்ளேயே இருக்காங்க. குற்றத்தை தடுக்க வேண்டிய நாமளே பணத்துக்காக குற்றத்தை ஆதரிக்கலாமான்னு நாக்க போடுங்கிற மாதிரி கேட்டு விட்டான். இந்த விஷயத்த மத்த கேர்னல்ஸ் எல்லாம் பார்த்து அமைதியா இருந்தாலும் கூட மௌனாங்கிற ஒருத்தி மட்டும் கிளாப் பண்ண ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ தான் பொண்டாடி கிட்ட பேசும்போது அந்த மௌனா உள்ள போந்து, பரவாயில்லையே, இத்தனை அதிகாரிகள் முன்னாடி நீங்க தைரியமா பேசிருக்கீங்க, உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள்னு கொஞ்ச நாளைக்கு ஜாலியா வெளியில என்ஜாய் பண்ணிட்டு வாங்கன்னு ஆர்மி டீமுக்கு லீவை கொடுத்து அனுப்புறாங்க. ஹீரோ, ஹீரோயின், கேடி பையன், அவனோட பொண்டாட்டி மேரின்னு இவங்க மட்டும் இந்த ஹாலிடேவை என்ஜாய் பண்ணலான்னு ஒரு சின்ன தீவுக்கு வந்திருப்பாங்க. போட் ரைடு, சரக்கு, சாப்பாடுன்னு வாழ்க்கை நம்ம ஜாலியா தான் போயிட்டு இருக்கோம். ஆனா நைட் நேரம் ஆனதுமே நம்ம ஹீரோவோட மைண்டை ஏதோ ஒன்னு டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்குது. செல்லம், எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு, நான் போய் குளிச்சிட்டு வரேன். இந்த பாருங்க, லீவ் டைம்ல கூட நீங்க வேலையை பத்தி ஏதோ ஒண்ணு போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் ஒன்னும் சரியில்லை பாத்துக்கோங்கன்னு பொண்டாட்டிக்காரி ஏறிட்டு இருக்கா. நம்மாலதையெல்லாம் பெருசா கண்டுக்காம நீச்சல் குளத்துக்கிட்ட வரும்போது உள்ள நம்ம கேடி பையன் குளிச்சிட்டு இருக்கான். பார்ட்னர், என்னாச்சு, தூங்காம இங்க வந்திருக்கீங்க? இல்லடா, எனக்கு என்னமோ அந்த லூனா விஷயத்துல ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. சரி, இப்ப அந்த பையல எங்க வச்சிருக்காங்க? இவ்வளவு நாளா அவனுக்கு ஹெல்ப் பண்ண டீம் யாருன்னு எதையாவது பேஸ்ல இருக்கவங்க விசாரிச்சாங்களா? அட ஏங்க, இப்ப வரைக்கும் லூனாவை பிடிச்ச விஷயம் கூட ராணுவத்துல இருக்க முக்காவாசி பேருக்கு
தெரியாது. இத ரொம்ப ரகசியமா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. இத பேசிட்டு இருக்கும்போது சடனா அங்க இருந்த ஒட்டுமொத்த பவர்ஸும் கட் ஆகுது. யாரோ ஒரு லேடி கத்தக்கூடிய சத்தமும் கேக்குது. பயந்து போன ஹீரோவும் கேடி பையனும் நேரா மாடிக்கு ஓடி வரும்போது அங்க இந்த சர்வர் வேலை பார்ப்பாங்க இல்லையா, அந்த லேடியோட கழுத்தை எவனோ அறுத்து போட்டிருக்கான். டேய் கேடி, நீ முதல்ல உன் பொண்டாட்டிய போய் பாரு, நான் ஏன் பொண்டாட்டிய பாக்குறேன்னு ரெண்டு பேரும் தனியா பிரிஞ்சிடுவாங்க. கேடி பையன் பொண்டாட்டி இன்னமும் சேஃபா தான் இருக்காங்க. முதல்ல அந்த புள்ளையோட கையில கொடுத்து நான் சொல்ற வரைக்கும் இந்த அறையை விட்டு வெளியில வராதுன்னு ஒரு இடத்துல ஒளிய வச்சிருவான். அப்படியே இந்த பக்கத்துல ஹீரோவோட அறைக்குள்ள என்னாச்சுன்னு பாக்கும்போது அங்க ஃபுல்லா ரத்த கரைகளா சிந்தி கிடக்கு. ஒரு நிமிஷம் பையன் மிரண்டே போயிடுவான். ஏன்னா ஹீரோனோட கழுத்தை எவனோ அறுத்து விட்டாங்க. ரத்தம் ஊத்திட்டு இருக்கு. உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. அப்ப இருட்டுக்குள்ள பதுங்கி இருந்த ஒரு குல்லாமடைய கத்தியோட ஹீரோ கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஒரு சீக்கிரம் டீமுக்கே தலைவன் அப்படின்னா நம்மால என்ன சும்மாவா, இவனும் மாத்துக்கட்டுல அடிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோவோட இடுப்பு பகுதியில கத்தி இறங்குது. கிடைச்ச கேப்ல தலையில ஒரு கவரை போட்டு கொல்லலாம் நினைப்பாங்க. நல்ல வேலை நம்மால அதுல இருந்து எஸ்கேப் ஆயிட்ட. இந்த ஒயின் பாட்டில் தரகிறதுக்குன்னு ஒரு சின்ன ஸ்க்ரூ வச்சிருப்பாங்க இல்லையா, கரெக்டா அதை எடுத்து இந்த கொலைகார பயலோட கழுத்து காலு முதுகுன்னு எல்லா இடத்துலயும் குத்தி கிழிச்சிட்டான். வில்லன் காயம்பட்டு அதே இடத்துல சுருண்டு விழுக அதே டைம்ல பொண்டாட்டிக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது பாவம் ரத்தப்போக்கால அதே இடத்துல இறந்து போயிடுவா. அட கடவுளே, எனக்குன்னு இருந்த சொந்தம் நீயும் என்னை விட்டு போயிட்டேன்னு பையன் கதறி அழுவான். அப்ப இறந்து போனதா நினைச்ச வில்ல பையன் காலமாடு கணக்கா ஓடி வந்து ஒரு முட்டுவான் பாருங்க. அவ்வளவுதான், அவ்வளவு உயர கட்டடத்துல இருந்து கண்ணா பின்னான்னு அடிபட்ட ஹீரோ நேரா அங்க இருக்க தண்ணிக்குள்ள விழுந்துட்டான். வில்லனை பொறுத்த வரைக்கும் நம்மால இறந்துட்டான் போலன்னு அங்க இருந்து கிளம்பிடுவான். ஆனா உண்மையாவே ஹீரோ இறக்கல, அவனுக்கு இன்னும் உயிர் இருக்கு. இந்த சம்பவம் எல்லாம் நடந்து சில வருடங்களுக்கு பிறகு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பொட்டல் காட்டுக்கு நடுவுல இருக்க சின்ன கிராமத்துல நம்ம ஹீரோ மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கான். இவனுக்கு அடிக்கடி தான் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்ணுக்கு முன்னாடி இலூஷனா வந்து போகுது. அதுல இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு மயக்க மாத்திரைகளை பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். ஆனா அது மூலமா கூட நம்ம ஆளுக்கு நல்ல தூக்கம் கிடைக்கல. இப்ப இவனுக்குள்ள இருக்க ஒரே ஒரு எண்ணம், தான் மனைவியை சாகடிச்சது யாரு, தன்னை கொல்ல வந்த வில்லன் யாரு, கொலை நடந்த நேரம் லூனாவுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குமான்னு நிறைய ஆங்கிள் நம்மளால யோசிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் வெளியில நம்மளால கேஷுவலா உட்கார்ந்து இருக்க நேரம் பார்த்த அந்த இடத்துக்கு கேடி பையன் வருவான். கேப்டன் என்னாச்சு, உங்க உடம்பு இப்ப ஓகேவா? ஏதோ பரவாயில்ல. சரி அதை விட லூனாவுக்கு என்னாச்சு, அவன் இப்ப எங்க இருக்காங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிங்களா? இந்த பாருங்க, நானும் உங்க கூட லீவ்ல தானே இருக்கேன். பதிலுக்கு ஹீரோவும் இந்த பாரு, எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா லூனாவை அந்த மிலிட்டரி பேஸ்ல தான் பாதுகாப்பா வச்சிருப்பானுங்க. ஒருவேளை நீ உள்ள போய் அவங்க கிட்ட விசாரிக்க முடிஞ்சா? எதே முடிஞ்சாவா? யோ முடிச்சு விட்டுருவானுங்கயா. அவன் ஒரு ஹை ரேங்க்ல இருக்க கிரிமினல், என்னால அவன் கிட்ட கூட போக முடியாது. இப்ப வரைக்கும் நீங்க இறந்து போயிட்டீங்கன்னு தான் மத்த ஹையர் அபிஷியல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. மறந்துட்டீங்களா? நான் தான் உங்களை காப்பாத்தி பாதுகாப்பா இங்க மறைய வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே கேஷுவலா பாருக்கு வராங்க. ஏடா கேடி, உன் பொண்டாட்டி புள்ளை எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாம் ஓகே தான். சரி கேப்டன், இந்த பணத்தை உதவிக்காக வச்சுக்கோங்கன்னு ஒரு கவரை கொடுப்பான். இல்லே இதெல்லாம் வேணாப்பா, எடுத்துட்டு போயிடு. அட பரவாயில்ல வைங்க கேப்டன், கவரை வச்சுட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான். ஆனா ஹீரோ பாருங்களேன், அந்த பார்லயே ஒரு லாட்டரி விக்கிற ஆள் இருப்பாங்க. அந்த பையல கூப்பிட்டு அவங்கிட்ட இருக்க மொத்த லாட்டரியவும் இவங்கிட்ட இருந்த பணத்தை வச்சு வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பொட்டாட்டியை நினைச்சு பையன் நல்லா மொடக்குடியா குடிச்சிட்டு நேரா வீட்டுல வந்து தூங்கி போயிடுவான். காலையில கண்ணம் பிடிக்கும் போது இந்த பயலோட ஜாக்கெட்டை காணோம். சொக்கா தானே போச்சுன்னு கேஷுவலா சாப்பிடலாம்னு ஒரு கடைக்கு வரும்போது அங்க இருக்க டிவி நியூஸ்ல இந்த மாதிரி லாட்டரியோட ரிசல்ட்டை நாங்க விட போறோம், 1 இல்ல 2 இல்ல 100 கோடி ரூபாய் ஒரு ஆளுக்கு பரிசு தொகையா கிடைக்க போகுது அப்படின்னு அந்த நியூஸ்ல சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோவுக்கு இங்கதான் ஆஹா நைட்டு நம்ம லாட்டரி வாங்கணுமே, அது எங்கடா போச்சுன்னு ஞாபகமே வருது. உடனே திபுன்னு லாட்டரியோட நம்பரை நோட் பண்ணிட்டு இவன் பார்த்த அந்த பாருக்கு வந்து ஜாக்கெட்டை தேனா, எப்பா நீ ஜாக்கெட் வைக்கல ஒண்ணு வைக்கல, உடனே சாமுங்கிற ஒருத்தன் டாக்ஸில கூட்டு போனா, வேணா அவனை பார்த்து விசாரின்னு சொல்லுவாங்க. சரி நீ இந்த இடத்த விட்டு டாக்ஸியை தேடி வரும்போது அங்க இருக்க ஒரு சில பயலுங்க, யாரா நீ எதுக்காக உள்ள வந்த அப்படி இப்படின்னு ரெண்டுக்கு மூணா உரண்டு எழுப்பானுங்க. தலைவர் ரெண்டு வாரத்தை நான் தேடி வந்தது ஜாக்கெட்டுக்காக மட்டும் தான் சொல்லுவான். ஆனா அவங்க கேட்கல. கோவத்துல ரெண்டு பேரும் அடிச்சு அந்தல சிந்தலையா பறக்க விட்டான். கடவுள் புண்ணியத்துல நம்மளோட ஜாக்கெட்டும் அங்க இருக்க காருக்குள்ளதான் இருக்க. கட் பண்ணா இந்த பக்கத்துல நம்ம கேடு போயிருக்கா இல்லையா, அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது, இந்த மாதிரி 21 சேனலை பாரு அப்படின்னு. பிளே பண்ணி பார்த்ததுமே பைபிளுக்கு செம ஷாக்கு. ஏன்னா நம்ம ஹீரோவுக்கு அந்த 100 கோடி ரூபாய் லாட்டரியில பரிசா விழுந்திருக்கு. அதுக்காக ஒட்டுமொத்த மீடியாவும் அந்த பயல் அப்படியே இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த விஷயம் ராணுவத்துல கர்னலா இருக்கக்கூடிய அந்த மௌனாவுக்குமே தெரிய வருது. அடுத்து மீடியாவை சேர்ந்தவங்க நம்ம ஹீரோ கிட்ட இவ்வளவு பணம் கிடைச்சிருக்கே, இதை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டா, பெருசா ஒண்ணும் இல்ல, என் பொண்டாட்டிய சாகடிச்ச அந்த ஒரு கொலைகாரனை தேடி கண்டுபிடிச்சு இதுக்கு காரணமான எல்லாரையும் நான் போட்டு தள்ள போறேன்னு ஓபன் ஸ்டேட்மெண்டா கொடுப்பாங்க. இத லைவா பார்த்து கேடு பையனுக்கு அள்ளு விட்டுரும். உடனே மேரி உள்ள போந்து, ஏயா அந்த கேப்டன் உயிரோட இருக்காருன்னு என்கிட்ட சொல்லவே இல்ல, மன்னிச்சிரு, இது ரகசியமா இருக்கிறது நல்லதுன்னு நினைச்சேன். சரி பரவாயில்ல விடுன்னு ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிட்டு அன்னைக்கு ஆர்மி பேஸுக்கு நம்ம ஆளு ட்ரைனிங் கொடுக்க வந்திருப்பான். அப்ப இந்த மௌனா உள்ள போந்து, ஏண்டா உன்னோட கேப்டன் அவன் இன்னும் சாகல, ஏன் இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட சொல்லல? ரொம்ப யோசிக்காத, அவர் உனக்கு
உங்களுக்கு கேப்டன் அப்படிங்கறத தாண்டி உங்களுக்குள்ள ப்ராமிஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும். உயிர் போற நிலைமை வந்தாலும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபேமிலியை போல உங்களை நீங்களே காப்பாத்திப்பீங்க. அப்பதான் கேடி பையனும் அவரு தன் மனைவியை கொண்டு ஆள பழிவாங்க நினைக்கிறாரு. முக்கியமா அந்த கொலைகாரன் நம்ம கூட்டத்துக்குள்ள ஒருத்தனோட சந்தேகப்படுறாரு. சரிப்பா எது பண்றதா இருந்தாலும் பாத்து பண்ணுங்கன்னு மௌனா நல்லபடியா பேசிட்டு அங்கிருந்து கிளம்புறா. இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோ இருக்கா இல்லையா, கையில ஒரு பொம்மையை தூக்கிட்டு கேடி பையன் தங்கி இருக்கக்கூடிய வீட்டுக்கு வந்திருப்பான். அதே டைம்ல மேரியவும் குழந்தையவும் வேற ஒரு ஊருக்கு பாதுகாப்புக்காக அனுப்பி வைக்க பிளான் பண்ணிருப்பான். ஃபார்மாலிட்டிக்கு 2 வார்த்தை பேசிட்டு குழந்தைகிட்ட அந்த பொம்மையவும் கொடுப்பான். கேப்டன் இங்க என்ன பண்றீங்க? எப்பா நான் உங்ககிட்ட ஒரு சின்ன உதவி கேட்டு வந்தேன். உதவியா? எதை பத்தி? இல்ல அந்த லூனா இருக்கான்ல அவனை எப்படியாச்சும் நம்ம மிலிட்டரி பேஸ விட்டு தூக்கி ஆகணும். என்கிட்ட இப்ப அளவுக்கு அதிகமான பணம் இருக்கு. நீ மனசு வச்சா இல்லீகலா வெளியில வெப்பன்ஸ வாங்கிட்ட பக்காவா களத்துல இறங்கி அந்த லூனாவை அசால்ட்டா தூக்கலாம். அப்படியா? உங்க கூட யார் சேர்ந்திருக்காங்க? லாலாவும் ஜூனியரும். எல்லாம் ஓகே தான், ஆனா என்னால இப்ப இந்த நிலைமையில உங்க கூட சேர முடியாது. எனக்குன்னு ஃபேமிலி இருக்கு. கேடி என்ன பேசிட்டு இருக்க? நம்ம பண்ண ப்ராமிஸ் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? இந்த பாருங்க, ஃபேமிலியா இல்ல உங்களுக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸான்னு யோசிக்கும் போது எனக்கு என் ஃபேமிலி தான் முக்கியங்கிறான். சரிடா நீ சும்மா பணம் வேணாம், நீ எவ்வளவு பணம் வேணும்னு கேளு, அதை நான் கொடுக்குறேங்கிறான். யோ கேப்டன் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோயா, இது பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. இந்த மாதிரி பேசுனதுமே ஹீரோவும் அமைதியா கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் ஜூனியரையும் நம்ம லாலாவையும் ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டுருப்பான். உள்ள போய் பார்த்தா அந்த இடம் ஃபுல்லாவே விதவிதமா சாப்பாடு இருக்கு. கேப்டன் என்ன இது? இல்லப்பா டேஸ்ட் பார்க்கலான்னு இந்த ஹோட்டல்ல இருந்த ஒட்டுமொத்த சாப்பாடையும் சும்மா ஆர்டர் பண்ண. விளங்குச்சு போங்க, ஒருவேளை சாப்பாட்டுக்கே நீங்க 1 கோடி செலவு பண்ணீங்களோ? டே பசங்களா அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. நீங்க இந்த வேலைய சும்மாலாம் பார்க்க தேவையில்லப்பா. உங்களுக்கு தேவையான அளவுக்கு தோ இதுல இருந்து பணத்தை எடுத்துக்கோங்கன்னு துணியை விளக்கனா கட்டு கட்டா கொத்து கொத்தா பணம் கிடக்கு. ஜூனியர் ரொம்ப நேர்மையா, இந்த பாருங்க என் உயிரை நீங்க போர்க்களத்துல காப்பாத்திருக்கீங்க, அதுக்கு இந்த பணம் ஈடாகாது, நான் உங்களுக்கு நேர்மையா இருப்பேங்கிறான். ஆனா லாலா குறிப்பிட்ட பணத்தை எடுத்து வச்சுப்பா. அதுக்கப்புறம் பிளாக் மார்க்கெட்ல இவங்களுக்கு தேவையான எல்லா விதமான ஆயுதங்களையும் வாங்கிப்பாங்க. கேப்டன் உங்களுக்கு நல்லா தெரியுமா நம்ம தேடக்கூடிய லூனா இன்னும் அவன் ஆர்மி பேஸ்ல இருக்கான்னு நம்புறீங்களா? வேற எங்க இருப்பான்னு நினைக்கிறேன். இங்க பாரு அவனை பத்தி ஒரு மீடியாவுக்கு கூட தெரியல. சோ ஆர்மியை சேர்ந்தவங்களே அவனை காப்பாத்த நினைக்கிறாங்க. என் கணிப்பு சரியா இருந்தா அவன் பேஸ்மெண்ட்ல தோ இந்த அறைக்குள்ளதான் இருக்கணும். நம்ம நல்ல நேரத்தை கண்ண இன்னைக்கு ஆர்மி கேம்ப்ல ஒரு பரேட் இருக்கு. அந்த சின்ன கேப்ல நாம மார்வேஷத்துல உள்ள போனோம் அப்படின்னா சந்தேகமே வராம லூனாவை தூக்கிட்டு வெளியில வந்துடலாம். சரி பேஸ்குள்ள 2 பேரை பிடிக்க சொன்னேன், என்னாச்சு? பணத்துக்கு மயங்காத ஆள் யாரு? உள்ள போகும்போது கேட்ல ஒரு பொண்ணை உஷார் பண்ணிட்டேன். அவளுக்கு ஒரு கட்டு பணம் கொடுத்தா போதும். பேஸ்மெண்ட்ல இருக்க ஒரு கார்டுக்கும் பணம் கொடுத்திருக்கேன். அவனும் நம்ம பேச்ச கேட்பான். அப்படின்னா நான் உங்ககிட்ட கேட்ட அந்த ஆர்மி ட்ரக் நம்ம ஜூனியர் வாங்க போயிருக்கான். நேரத்துக்குன்னு அந்த இடத்துக்கு ஜூனியர் வருவான். ஆனா இவன் கொண்டு வந்த வண்டியை பாருங்க, இது ஆர்மி ட்ரக் கிடையாது. அட மானகட்ட போயல, உங்ககிட்ட என்னத்த வாங்க சொன்னா என்னத்தரா வாங்கிட்டு வந்திருக்க? மன்னிச்சிருங்க, ஆர்மி ட்ரக் தான் வாங்க போனேன். ஆனா பாருங்க இந்த முறை எந்த ஒரு வண்டியும் கிடைக்கலப்பா, அதனாலதான் இதை கொடுத்து விட்டானுங்க. விளங்குச்சு போன்னு புலம்பிட்டு அதுக்கப்புறம் ஜூனியர் இவன் தான் ஆர்மியில இருக்கான்ல, சோ கேஷுவலா ஐடி கார்டை காட்டி வெளியில காவலுக்கு இருந்த ஒரு பொண்ணு கிட்ட ஒரு கட்டு பணத்தை கொடுத்துட்டு நம்ம ஆளுங்க மொத்த பேரையும் ஆர்மி சோல்ஜர்ஸோட காஸ்டியூம்லயே உள்ள கொண்டு வந்துட்டான். அடையாளம் தெரியக்கூடாதுன்னு முகத்துல கரிய பூசி வச்சிருப்பானுங்க. மொத்த பேரும் பரேட்ல இருக்கும் போது இவங்க 4 பேரும் மட்டும் நடந்து போற விஷயத்த அங்க இருந்த ஒரு கர்னல் பாத்துட்டான். இருந்தாலும் அதையெல்லாம் பெருசா கண்டுக்கல. ஒரு பக்கம் ஜூனியர் காருக்குள்ள இருந்து அங்க இருக்க சிசிடிவி கேமராக்களை ஹேக் பண்ணிட்டான். பேஸ்மெண்ட்ல இருந்த சோல்ஜருக்கு ஏற்கனவே பணம் கொடுத்திருப்பாங்க. சோ அவனோட கையவும் ஈஸியா கட்டி போட்டுட்டு மிகப்பெரிய இரும்பு கதவுல ஒரு குண்டை போட்டு படார்னு உள்ள திறந்தா ஏதோ 5 ஸ்டார் ஹோட்டல் கணக்கா சோஃபா, ஃப்ரிட்ஜ், ஏசின்னு எல்லா வசதிகளோட இந்த லூனா பையன் ஜம்முன்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுல போதாத குறைக்கு அசதிக்கும் வசதிக்கும் ஒரு ஆயா வேற. மாட்டினடா என் பம்பர கட்ட மாட்டேன்னு மூஞ்சு மேலேயே அந்த பயலுக்கு ஒரு குத்து. அதே டைம்ல நம்ம ஆளுங்களை பார்த்த அந்த கர்னல் இருக்கான் இல்லையா, அவனுக்கு ஏதோ ஒண்ணு தப்பா இருக்க மாதிரியே ஃபீலிங் ஆகுது. சோ நேரா சந்தேகத்துல ஒரு சோல்ஜரோட பேஸ்மெண்ட்டுக்கு வரும்போது அங்க வெளியில முகத்துல கரியோட நம்மால ஒருத்த நிக்கிற விஷயத்த பாத்துட்டான். உடனே கர்னலும் சோல்ஜரும் நம்ம ஆளுங்களை சுட்டு கொல்லலாமேன்னு ஓடி வரும்போது சரியான நேரத்துக்குள்ள வந்த ஜூனியர் படார் படார்னு 2 பேரையும் சுட்டு கொண்டுட்டாங்க. அடா பாவி, இவ்வளவு பெரிய சம்பவத்தை பண்ணிட்டியடான்னு புலம்பனபடியே நம்ம ஆளுங்க சத்தமே போடாம வந்த வழியாவே திரும்ப எஸ்கேப் ஆயிடுவாங்க. இவங்க தங்கியிருந்த குடோனை விட்டு காலி பண்ணலான்னு கார்ல மிச்சமதி பணத்தை எல்லாம் லோட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த சின்ன கேப்ல ஹீரோ அந்த லூனா பையனை வளைச்சு பிடிச்சு உண்மை சொல்ல, என் பொண்டாட்டிய கொல்ல சொன்னது யாரு? உனக்கு இந்த வேலையை ஒப்படைச்சது யாரு? சொல்ல முடியாதுன்னு லூனா அடம்பிடிப்பான். ஹீரோ விடுற மாதிரி இல்ல, ஆணி எடுத்து உண்மை ஒண்ணா அந்த பயலோட தொடையில சுத்தியில வச்சு அடிச்சு இறக்குறாங்க. ஏண்டா லூனா, அவ்வளவு சோல்ஜர்ஸ்க்கு மத்தியில உன்னை தூக்க தெரிஞ்ச எனக்கு உன் பொண்டாட்டி பிள்ளைங்க எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு தூக்குறது அவ்வளவு கஷ்டமான வேலை கிடையாது. ஆமா ஆமா ரொம்ப சரியா சொன்ன, அவங்கள இங்க தூக்கிட்டு வா, அப்பதான் அவங்க கழுத்தை நீ அறுக்கிறத நான் பார்க்க முடியும். அட பாவி, நீ எல்லாம் மனுஷனே கிடையாதுன்னு மறுபடியும் டார்ச்சர் பண்ணும்போது படார்னு ஒரு தோட்டா அந்த லூனா பயலோட கபாலத்தை பொழகுது. என்னடா நெட்டி பார்த்தா முகத்துல குல்லாவோட வில்லன்ஸோட ஆளுங்க இங்க விட்டானுங்க. 2 குரூப்புக்கு இடையில பயங்கரமான சண்டை, மாத்தி மாத்தி சுட்டுப்பானுங்க. ஒரு கட்டத்துல 3 பேரும் காருக்குள்ள ஏறிட்டு அங்கிருந்து தப்பிச்சு வெளியில போகும்போது கரெக்டா வழியில நம்ம ஹீரோ அந்த வில்ல பையனை பாத்துட்டாங்க. இருந்தாலும் அந்த பில்டிங்கை விட்டு பாதுகாப்பா தப்பிச்சிருவாங்க. அப்பதான் ஜூனியரும், சார் அவங்களெல்லாம் பார்த்தா கிரிமினல்
கிரிமினல்ஸ் மாதிரி எனக்கு தோணல. ராணுவத்தை சேர்ந்தவங்க எப்படி மூவ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி மூவ் பண்ணி அட்டாக் பண்றாங்க. கண்டிப்பா இவங்க எல்லாருமே சோல்ஜர்ஸ் தான். இத சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த வில்ல பையன் ஒரு பெரிய ராணுவத்தோட ட்ரக் எடுத்துக்கிட்டு இவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். கன்னை வச்சு சுட்டா கூட அந்த வண்டிக்கு எதுவும் ஆகல. ஏன்னா புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் எல்லாம் போட்டிருக்கானுங்க. போதாத குறைக்கு இந்த பைபிள்ல ஹீரோவோட கார்ல ஒரு வெடிகுண்டை வேற பொருத்தி விட்டான். படார்னு வெடிச்ச வேகத்துக்கு வண்டி அப்படியே லைட்டா தீப்பிடிக்க ஆரம்பிக்குது. இப்படியே போச்சு நம்ம சோலி முடிஞ்சிடும்னு வண்டியை நேரா அங்க இருக்க மார்க்கெட் பக்கமா திருப்புவாங்க. குறுக்க நெருக்கன்னு மக்கள் ஓடிட்டு இருப்பாங்க. சோ இத சாதகமாக்கிட்டு இவங்க வண்டி பேக் சைடுல நிறைய பணம் இருக்கும் இல்லையா, அதை அள்ளி மலை மாதிரி கொட்டுவானுங்க. மக்கள் அந்த பணத்தை எடுக்கலான்னு ஆர்வமா ஓடி வரும்போது சரி இந்த வில்ல வண்டியை ஸ்டாப் பண்ணிடுவான்னு பார்த்தா அதான் கிடையாது. ஆக்சலேட்டரை இன்னும் வேகமா மிதிப்பாங்க. அவ்வளவுதான். குறுக்க இருக்கிற ஒவ்வொரு மக்களும் படார்னு அடிபட்டு அல்பாயுஸ்ல மேல போறானுங்க. அப்ப எங்க இருந்தோ வந்த ஒரு ட்ரக் கூட்டத்தால டைவர்ட் ஆகி குறுக்க வந்து ஸ்டாப் ஆகும் போது வில்லனால இதுக்கு மேல போக முடியல. இவனோட வண்டியும் நடுவுலயே மாட்டிக்கிச்சு. நடந்த சம்பவத்தை பார்த்து பயந்து போன லாலாவும் எப்பா அவன் என்ன பண்ணான் பாத்தீங்களா, அப்பாவி மக்களை அசால்ட்டா ஏத்தி கொண்டுட்டு போயிட்டே இருக்கான். இவ்வளவு பெரிய விஷயத்த ரொம்ப சாதாரணமா பண்றான் அப்படின்னா கண்டிப்பா இவனுக்கு ஆர்மியோட ஆதரவு இருக்கு. இப்படி எல்லாம் பேசிட்டு ஒரு கைவிடப்பட்ட வில்லாவுக்கு வந்திருக்காங்க. நிலைமை கைமீறி போயிடுச்சு. இன்னும் 3 நாள்ல உங்களுக்கான லீவு முடிய போகுது. இத பத்தி முதல்ல கேடு பையன் கிட்ட பேசுறேன்னு காலையில விடிஞ்சதுமே கேடு பையனை கால் பண்ணி வர சொல்லுவான். அவன் வரும்போதே சிடுசிடுன்னு வராங்க. யோ என்னையா பிரச்சனை, எதுக்கியா எனக்கு கால் பண்ற? இந்த பாரு அந்த லூனா இறந்து போயிட்டான். எல்லாம் தெரியும். அந்த கொலையை பண்ணது நீங்க தானே? அட சண்டால பாவி, அத பண்ணது நாங்க இல்ல, அந்த வில்லன்ஸோட கேங் தான். அதாவது என் பொண்டாட்டியை கொண்டானே அதே கொலைகாரன் தான். இந்த பாருங்க நீங்க சொல்றத நான் நம்புவேன். ஆனா ஒரு ஆர்மி பேஸ்ல இருந்தே அந்த லூனாவை கடத்திட்டு வந்த நீங்க தான் இப்ப அவனை கொலை பண்ணிருக்கீங்கன்னு மிலிட்டரி பேஸ் நம்பிட்டு இருக்காங்க. அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. நான் உன்னை இங்க கூப்பிட்டது அந்த வில்ல லூனா மாதிரியே கடற்கரை சம்பந்தப்பட்ட ஒரு ஆளுன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு நீதான் ஆர்மியோட டேட்டா பேஸ்ல அவனை பத்தி செக் பண்ணி பார்க்கணும். ஆரம்பத்துல முடியாதுன்னு சொன்னாலும் கூட ஹீரோ மேல இறக்கப்பட்டு இவனும் இந்த வேலையை செய்ய ஒத்துப்பான். ஒரு ஃப்ரெண்டோட உதவியால டேட்டா பேஸ்ல கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய நகரங்கள்ல இருந்து எந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்கன்னு யோசிக்கும் போது அதுல ஒரு லிஸ்ட்ல இந்த வில்லனோட போட்டோ வந்துருச்சு. ஏற்கனவே வில்லனோட உருவ படத்தை நம்மால ஒரு சின்ன டிராயிங்கா பண்ணி வச்சிருப்பான். அதனால இவன் தான் அந்த கில்லர் அப்படிங்கிறது கேடு பேருக்குமே தெளிவா தெரியும். சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த வில்லன் தான் கூட இருந்த கூட்டாளிகளையே ரொம்ப கொடூரமா கொன்னு அத போட்டோ எடுத்து போட்டிருக்கான். அதுக்கப்புறம் இந்த பயலுக்கு என்னாச்சு ஏதாச்சுங்கிற எந்த ஒரு தகவலும் அதுல இல்ல. லாஸ்டா அதுல வில்லனோட அட்ரஸ் இருக்கு. அதை மட்டும் ஒரு சின்ன மெசேஜா ஹீரோவுக்கு அனுப்புறான். அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு மௌனா வருவா. என்ன அந்த ஹீரோ தான் ஆர்மி பேஸ்குள்ள பூந்து அந்த லூனாவை தூக்கி இருக்கான்ல, எனக்கு எல்லாம் தெரியும், நீ எதையும் என்கிட்ட இருந்து மறைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி பேசிக்கிட்டே அங்க இருக்க பாருக்கு வரும்போது அங்க இருக்க மத்த கர்னல்ஸ் எல்லாம் மேலையும் கிளையும் இந்த பையல பாக்குறாங்க. ஏய் நீ அந்த ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்றானு இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும். ஒரு சில நாட்கள்ல உன்னை ரொம்பவே ஆபத்தான ஒரு ஆர்மி பேஸ்க்கு மாத்த போறாங்க. வருஷத்துக்கு 2-3 நாள் உன் ஃபேமிலியை பாக்குறதே ரொம்ப கஷ்டமா மாற போகுது. ஏன் உனக்கும் உன் ஃபேமிலிக்கும் கூட ஆபத்து வரதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனா அதுவே நான் சொல்ற மாதிரி நீ கேட்ட அப்படின்னா உன்னை இந்த பிரச்சனையை விட்டு என்னால காப்பாற்ற முடியும். உனக்கு அவார்டு ரிவார்டுன்னு உன்னோட பேரை உச்சத்துக்கு கொண்டு போக முடியும். அப்படி இப்படின்னு இந்த புள்ள நல்லா பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கா. கட் பண்ண அடுத்து நம்ம ஜூனியர் இருக்கா இல்லையா, அவன் நம்ம ஹீரோவை பார்த்து ஆக்சுவலா இன்னைக்கு நான் டியூட்டிக்கு போயாகணும். ஆர்மி பேஸ்ல என்ன ஒரு காட்டு பகுதிக்கு மாத்திரதா சொல்லிருக்காங்க. ஓ அப்படின்னா நீ என்ன விட்டு போறியா? இல்ல சார், நீங்க எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி, உங்களை எந்த நிலைமையிலையும் விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு இந்த வேலை கூட வேணாம், நான் ராஜினாமா பண்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலா பேசிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். அதே டைம்ல ஹீரோவுக்கு அந்த வில்ல சம்பந்தப்பட்ட அட்ரஸ் கிடைச்சிருக்கும்ல. இப்ப அந்த இடத்துக்கு தனியால வந்தவன் கள்ள சாவியை போட்டு ஒரு அறையோட கதவை திறந்து உள்ள வருவான். உள்ள கெஸ் பண்ண மாதிரி அந்த வில்ல இல்ல. ஆனா அதுக்கு பதிலா ஹீரோ அவரோட மனைவி சம்பந்தப்பட்ட போட்டோஸ் இருக்கு. அதோட விட்டானா கிடையாது. கேடு பையன் அவனோட பொண்டாட்டி புள்ளன்னு எல்லாத்தையுமே நோட்ட விட்டுட்டு இருக்கான் போல. அவங்க சம்பந்தப்பட்ட போட்டோஸும் இங்க இருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு நேரா வில்லாக்கு வரும்போது அங்க நம்ம லாலா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பா. என்ன கேப்டன் என்னாச்சு? அந்த வில்ல வீட்டுல ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா? ஆக்சுவலா அவன் அந்த வீட்டை விட்டு கிளம்பிட்டான்னு நினைக்கிறேன். உண்மை சொல்ல போனா கேடு பையன் ஃபேமிலி சம்பந்தப்பட்ட போட்டோஸ் அங்க இருந்துச்சு. நாம அவனை எச்சரிச்சாகணும்னு கேடு பையனுக்கு கால் பண்ணி, டேய் உன் பொண்டாட்டி புள்ள எல்லாம் சேஃபா தான் இருக்காங்கல்ல? ஆமா கேப்டன் எல்லாம் ஓகே தான். ஆக்சுவலா நானே உங்களுக்கு கால் பண்ணலாம்னு நினைச்சேன். எனக்கு ஒரு சீக்ரெட்டான விஷயம் தெரிஞ்சிருக்கு. நம்ம ரெகுலரா மீட் பண்ணக்கூடிய அந்த பாத்திங் ஏரியா இருக்குல்ல, அங்க நீங்க மட்டும் தனியா வாங்கன்னு சொல்லிட்டு கேடி பையன் காலை கட் பண்ணிட்டான். கேடி பையன் மேல இருக்க கண்மூடித்தனமான நம்பிக்கையால லாலாவை கூட்டிக்கிட்டு ஹீரோவும் நேரா அந்த பாத்திங் ஏரியாவுக்கு வருவான். சார் நானும் உங்க கூட வரவா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ வெளியில காவலுக்கிற. இப்ப ஹீரோ உள்ள போகக்கூடிய அதே டைம்ல இந்த கேடி பையன் இருக்கான்ல, மௌனா கூட ஒண்ணு சேர்ந்து ஒரு பெரிய ஆர்மி டீமையே ஹீரோவை பிடிக்கிறதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்கான். இந்த பயலுங்க உண்மையாவே வில்லனா இல்லையான்லாம் தெரியல.
ஆனா இந்த பேஸ்ல இருந்த 2 பேரை சுட்டு கொன்னுட்டு தான் அந்த லூனாவை தூக்கிட்டு போயிருக்கானுங்க. அதுக்காக தான் நம்ம ஹீரோவை பிடிக்க வரானுங்க. இன்னொரு பக்கத்துல நம்ம ஜூனியர் இருக்கான் இல்லையா, அவன் வேலையை வேணான்னு ரிசைன் பண்ணலான்னு பாக்கும்போது உங்களை ரிசைன்லாம் பண்ண முடியாது, சீனியர் ஆபீசர் அதாவது கர்னல் மௌனா அவங்கள பாக்கணும்னு கூப்பிட்டாங்கன்னு இந்த பயல மாடிக்கு கூட்டிட்டு போறாங்க. ஒரு பக்கத்துல லாலா வெளியில வண்டியை பார்க் பண்ணலாமேன்னு லைட்டா நகர்த்தும் போது அந்த பாத்திங் ஏரியாவை சுத்தி இருக்கக்கூடிய கடைகள்லாம் ஒன்பே ஒன்னா லாக் ஆகுது. சந்தேகப்பட முடியா அங்க இங்கன்னு நிறைய கார்ஸ் இருக்கு. கண்டிப்பா இது எல்லாமே ஆர்மி சோல்ஜர்ஸ் தான் ஹீரோவை பிடிக்க தான் இங்க வந்திருக்காங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஹீரோவுக்கு உடனே அங்க இருந்து தப்பிச்சிருன்னு மெசேஜ் போட்டு விட்டா. அப்படியே இந்த பக்கத்துல மௌனா ஜூனியர் கிட்ட, என்ன தம்பி எல்லா வேலையும் பார்த்துட்டு நீங்க அப்படியே எஸ்கேப் ஆனா எப்படி? எனக்கு தெரியும் நீ அந்த ஹீரோவோட கூட்டாளியாச்சே, சரி போனது போகட்டும், இப்ப கூட ஒண்ணும் இல்லப்பா. அந்த ஹீரோ இப்ப எங்க இருக்கான், அவன் கூட யாரு வேலை பாக்குறாங்க, இது சம்பந்தப்பட்ட உண்மைகளை மட்டும் சொல்லு, உன்னை எதுவும் பண்ணாம அப்படியே விட்டுறப்பா. துளி கூட யோசிக்காம நம்பாலும் பாருங்க கர்னல், என்னால என் கேப்டனுக்கு துரோகம் பண்ண முடியாது, அவருக்காக என் உயிரையும் கொடுக்க தயாரா இருக்கேன் அப்படின்னா உங்ககிட்ட பேசி இனிமே வேஸ்ட். என்ன மறைச்சு வச்சிருந்த கத்தி எடுத்து படார்னு அந்த பயலோட தாடையில ஒரு குத்து, அவ்வளவுதான். ரத்த வெள்ளத்துல அந்த பைய அங்கேயே இறந்து போயிட்டான். அப்படின்னா உண்மையான வில்ல அந்த கம்பளி பூச்சி மீசக்காரன் கிடையாது, தோ இந்த கட்டழகி மௌனாதான். அடுத்து கார்ல உட்கார்ந்திருக்க லாலாவை காட்டுறாங்க. படார்னு உள்ள வந்த வில்ல கண்ணாடியை உடைச்சு அந்த புள்ளைய வெளியில எடுத்து போட்டாங்க. இந்த பக்கம் ஹீரோ இருக்கக்கூடிய அந்த பாத்திங் ரூம் இருக்கு இல்லையா, அங்க இருந்து வெளியில போலான்னு பாக்கும்போது மெயின் டோரை எவனோ ஒருத்தன் லாக் பண்ணிட்டான். கூடவே உள்ள புகவெடிய போட்டு விட்டானுங்க. மொத்த பவரும் கட் ஆயிடுச்சு. அப்ப கூட ஹீரோ ஒரு துணியை வச்சு முகத்தை கவர் பண்ணிட்டு தப்பிக்கிறதுக்கான வழியை தேடிட்டு இருப்பான். லாலா சும்மா கிடையாது, சண்டை போறதுல ரொம்ப திறமையான ஆளு. வில்ல பையனை அடி அடின்னு அடிச்சு அவன் முழங்கைய மடிச்சு விட்டு விளாசிட்டு இருக்கா. இந்த சின்ன கேப்ல ஹீரோ ஒரு ராட் எடுத்து அங்க இருக்க ஜன்னல் கம்பியவே அடிச்சு உடைச்சு இவன் எப்படியோ உள்ள இருந்து எஸ்கேப் ஆயிட்டான். கடைசியில கேடு பையனுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது அவன் அந்த ஆர்மி சோல்ஜர்ஸ் கூட வந்திருப்பான் இல்லையா, அந்த பயலுங்களோட நடவடிக்கையே சரியில்லை. அசந்த நேரத்துல ஒருத்தன் துப்பாக்கியை வச்சு நம்மால சுட நினைக்கும் போது கேடு பையன் பாத்துட்டான். சும்மா இருப்பானா, படார் படார்னு அந்த துப்பாக்கி எடுத்து அவங்களையே சுட்டு கொன்னுட்டாங்க. நேரத்துக்குன்னு ஹீரோ லாலா கிட்ட ஓடி வரும்போது வில்லனை அடிச்சு போட்டுட்டு நம்ம ஆளுங்க 2 பேருமே அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. தப்பிக்க பாக்குறீங்களாடா பாடி சோடான்னு சாரா முறையா சுட ஆரம்பிக்கிறான். அப்ப ஒரு 4 தோட்டாக்கள் டிரைவர் சீட்ல உட்கார்ந்திருந்த லாலா உடம்புல படுது. காயம் பட்டதால கார் கட்டுப்பாட்டை இழக்குது. இருந்தாலும் எப்படியோ வண்டியை சேஃபா ஓட்டிட்டு இவங்க பதுங்கி இருக்கக்கூடிய அந்த சீக்ரெட் வில்லாவுக்கு வந்துட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அதே இடத்துக்கு நம்ம கேடு பையனும் ஓடி வருவான். உயிருக்கு போராடக்கூடிய லாலாவை பார்த்து பையன் தகச்சு போயிடுவான். கரெக்டா உள்ள வந்த ஹீரோவும், ஏடா நீ எதுக்குடா இங்க வந்த துரோகி, நான் இருக்க இடத்த நீ தானே அந்த ஆர்மி சோல்ஜர்ஸ்க்கு மாட்டி விட்ட, என்ன மன்னிச்சிரு, எனக்கு வேற வழி தெரியல, என் ஃபேமிலி அவங்க கொன்றுவாங்களோன்னு பயந்த, நல்லா பயந்த, உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை நீ மீறிட்ட, உன்னை என்னோட தம்பிக்கு மேல நான் பாசமா பாத்துக்கிட்டேன், அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஆப்படிச்சிட்டல, பாடுறா உன்னாலதான் இப்ப லாலா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. உள்ள டாக்டர்ஸ் எல்லாம் லாலாவுக்கு ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. உடம்புல இருக்க ரத்த கரைகளை ஹீரோ கழுவிட்டு இருக்கும் போது சடனா இவனுக்கு அந்த மௌனா கிட்ட இருந்து கால் வருது. என்ன ஹீரோ, அந்த லாலா செத்துட்டாலா இன்னும் உயிரோட தான் இருக்காளா? உன்கிட்ட இனிமே உண்மைகளை மறைச்சு எதுவும் ஆக போறது இல்ல. ஆமாப்பா, நான் தான் உன் பொண்டாட்டிய கொன்னேன். ஏன் இந்த லூனா பையருக்கானே அவன் எனக்கு உண்மையான விசுவாசி. நான் அவனோட உதவியால ராணுவத்தோட துப்பாக்கிகளையும் ஆயுதங்களையும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணி வித்துட்டு இருந்தேன். இப்பேற்பட்ட ஒரு ஆளை நான் எப்படிப்பா கொல்ல முடியும்? அதனாலதான் ராஜ விருந்து கொடுத்து அவனை சிறைக்குள்ள அடைச்சேன். ஆனா நீ மறுபடியும் அவனை வெளியில கொண்டு வந்து பெரிய தப்பு பண்ணிட்ட. உன் பொண்டாட்டியோட இறப்புக்கு பழிவாங்க தானே இவ்வளவு வேலையும் பார்த்துட்டு இருக்கேன். வாப்பா, நீ லாட்டரி பரிசை எங்க வாங்கினியோ அதே கட்டடத்துல உனக்காக நான் காத்திருக்கேன். தக்காளி உனக்காகவே வரண்டி, இன்னைக்கே உன் சோழிய முடிக்கிறேன்னு பையன் பேசிட்டு காலை கட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோவும் கேடு பையனும் மட்டும் இவங்க கிட்ட இருக்க வெப்பன்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு சேஃப்டிக்காக தோட்டா தொலைக்காத ஜாக்கெட்டையும் மாட்டிக்கிட்டு நேரா அந்த பில்டிங் கிட்ட வந்துட்டாங்க. எலே கேடி, எப்படி இருந்தாலும் நீ வந்ததுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். பரவாயில்ல விடுங்க, செஞ்ச பாவத்தை ரத்தத்தால நான் கழுவுறேன்னு எமோஷனலா பேசிட்டு நேரா அங்க இருக்க பில்டிங் குள்ள வரும்போது ரிசப்ஷன்லயே நம்ம ஜூனியர் பையனை கொலை பண்ணி கத்தியோட போட்டு வச்சிருக்கானுங்க. கவலைப்படாத, உன்னோட இறப்புக்கு நான் பழி வாங்குறேன்னு களத்துல குத்தி இருந்த கத்தி எடுத்து நம்ம ஹீரோ இடுப்புல வச்சுப்பான். அதுக்கப்புறம் லிப்ட்ல ஏறி 9வது மாடிக்கு பட்டன் அழுத்தும் போது பாதியிலேயே லிப்ட் ஓபன் ஆகுது. என்னடான்னு பார்த்தா மறுபக்கத்துல இந்த அடியால் பயலுங்க ஃபுல்லா குல்லாவை மாட்டிட்டு நிக்கிறானுங்க. அதுவும் கையில வெப்பன்ஸோட. கேடி பையன் அசரவே இல்லையே. மறுபடியும் லிப்டோட கதவை மூடுவான். ரவுடி பயலுங்க விடுவாங்களா? மறுபடியும் கதவை திறந்து உள்ள வந்தவனுங்க சண்டை ஆரம்பிக்கிறானுங்க. துப்பாக்கி, கத்தி, கோடாரின்னு கிடைக்கிற ஒவ்வொரு வெப்பன்ஸை வச்சும் சண்டை ஆரம்பிக்குது. அப்ப லிப்டுக்குள்ள 2 சோல்ஜர்ஸ் கிட்ட நம்ம கேடி பையன் மாட்டிப்பான். வெளியில வர எதிரிகள் கூட நம்மளால சண்டை ஆரம்பிக்கிறான். கண்ணா பின்னான்னு சுட்டதுல லிப்ட் பாதியிலேயே ஸ்டக் ஆயிடுச்சு. கேடி பையன் கால்ல வேற கத்தியை விட்டு கியர் போட்டுட்டு இருக்கானுங்க. கடைசி நிமிஷத்துல ஒருத்தனை தள்ளி விட்டு சங்கிலியை மிதிச்சு 2 எதிரிகளையும் சுட்டு போட்டு தள்ளிட்டான். லிப்ட் ஓபன் ஆகல. சோ மேல் பக்க கதவை திறந்து எஸ்கேப் ஆக பாக்குறான். இந்த பக்கத்துல ஹீரோவுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது ஒவ்வொருத்தனும் மாத்துக்கட்டுல சுடுவானுங்க. அதுலயும் ஒரு பயில்வாட் இருக்கானே, ஓடி வந்து குப்புற காட்சி பறக்க விடுறாங்க. என்னதான் மாங்குன்னு சண்டை போட்டாலும் கூட கடைசி நிமிஷத்துல சோல்ஜர்ஸ் எல்லாம் நம்மால சுத்து போட்டுருவானுங்க. தப்பிக்க வழி இல்லாம ஹீரோ மாட்டிப்பான். மௌனா அந்த வில்லனுக்கு முன்னாடி போய் நிறுத்துவானுங்க. என்ன தம்பி, அந்த லூனா
செல்லுக்குள்ளேயே இருந்திருந்தானா பாரு இவ்வளவு பேர் இறந்திருக்க மாட்டாங்க. நீ பண்ண சின்ன தப்பால பாரு இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து வந்திருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி அந்த ஜூனியர் இருக்கானே அவனுக்கு உன் மேல அளவுக்கு அதிகமான பாசம்பா. உனக்கு யாரு ஹெல்ப் பண்றாங்க, நீ இப்ப எங்க இருக்கன்னு எல்லாத்தையும் கேட்டேன். ஆனா அவன் சொல்ல மாட்டேன், அதுக்கு பதிலா என்ன கொன்னுக்கோன்னு சொன்னா. இப்படிப்பட்ட ஒரு நேர்மையான ஆளு கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப பாக்கியம்பா. எனக்கு தெரிஞ்சு இந்நேரம் அந்த கேடி பையனும் லிப்டுக்குள்ளேயே செத்துருப்பான்னு நினைக்கிறேன். உன்னை நானே கொல்லணும் தான் இங்க வந்தேன். ஏன்னா உனக்கு தெரிய வேண்டிய இன்னொரு உண்மை இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி அந்த லூனா இது எல்லாத்துக்கும் தலைவன் கிடையாது. அந்த லூனாவையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தலைவி நான் தானு. இவ ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுவா. கடைசியில பார்த்து பத்திரமா போயிட்டு வான்னு கத்தி எடுத்து கழுத்தறுக்க போற நேரத்துல நம்மால மண்டைய வச்சு முட்டி அவளை கீழே தள்ளி விட்டான். கரெக்டா அந்த சின்ன கேப்ல நம்ம கேடி போயிருக்கான் இல்லையா, அவன் அங்க இருக்க ஜன்னல் கண்ணாடி எல்லாம் உடைச்சுக்கிட்டு கைத்த போட்டு படார்னு உள்ள வந்துட்டாங்க. அப்புறம் என்ன, ஹீரோ ஒரு பக்கத்துல இந்த வில்லி கூடயும் கேடி பையன் இந்த வில்ல பையன் கூடயும் சண்டை போட ஆரம்பிக்கிறான். தக்காளி இவ பொம்பளை ரவுடியா இருப்பா போலங்க. கோடாய வச்சுக்கிட்டு நம்மாலேயே கொலை பண்ண பாக்குறா. தோள்பட்ட காலுன்னு எல்லா இடத்துலயும் அடி மேல அடி விழுந்துட்டு இருக்கு. அப்புறம் நம்ம கேடி பையனும் சும்மா கிடையாது, வில்லனுக்கு எதிராக பயங்கரமா சண்டை போடுதல. ஆரம்பத்துல அடி அடி நடிச்சாலும் கூட கடைசி நிமிஷத்துல அவன் ஒரு கைத்த போட்டு கேடி பையன் கழுத்தை நெருக்க ஆரம்பிக்கிறான். நீண்ட நேர போராட்டத்துக்கு அப்புறமா ஹீரோவும் ஜூனியர் கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்த ஒரு கத்தி இருக்கும் இல்லையா, கரெக்டா அதை வச்சு மௌனாவோட வயிற்றுலயே மாங்குன்னு குத்தி கிழிக்கிறான். குடங்குடமா ரத்தம் ஊத்திட்டு இருக்குது. ஒரு வழியா அவளோட சோழியை முடிச்சுட்டு இப்ப வில்லன் கிட்ட சண்டைக்கு வரும்போது கடைசி நிமிஷத்துல ஓடி வந்த வில்லனை அங்க இருக்க பள்ளத்துக்குள்ள தள்ளி வில்லான்னு காலை வச்சு ஒரு அண்டை கொடுப்பான். சனி போனா தனியா போவாது, நீ என் கூட வான்னு ஹீரோவோட காலை பிடிச்சு தொங்கிட்டு இருக்காங்க. தான் உயிரை காப்பாத்திக்கணும்னு ஹீரோ அங்க இருக்க விளிம்ப பிடிச்சு தொங்க பக்கத்துல நிக்க கூட தெம்பு இல்லாம நம்ம கேடி பையன் அப்பதான் அரமயக்கத்தோட கண்ண முழிக்கிறான். அண்ணாத கவலைப்படாத, நான் உன்னை காப்பாத்துறேன்னு தான் உடம்புல இருந்த ஒரு சின்ன கொக்கி எடுத்து ஹீரோவோட ஆர்மரோட சேர்த்து லாக் பண்ணிட்டான். சரி இந்த முட்டா பையன் நம்ம ஹீரோவை தூக்குவான்னு பார்த்தா கொடுமையை பாருங்க, வெயிட்ட தாக்கு பிடிக்க முடியாம இவன் அந்த கட்டைய பிடிச்சு தொங்க இவனை பிடிச்சு ஹீரோவும் வில்லனும் தொங்கிட்டு இருக்கானுங்க. பரதேசி பையன் எட்டி உதச்சாலும் விட மாட்டாங்க. ஒரு கட்டத்துல மறைச்சு வச்சிருந்த கத்தி எடுத்து ஹீரோ உடம்புல ஒவ்வொரு இடமா குத்தி அப்படியே அதை பிடிச்ச மேல ஏறி வந்துட்டு இருக்கான். இப்படியே போச்சு கண்டிப்பா தன்னால நம்ம கேடி பையனும் இறந்து போயிருவாங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு தான் உயிர் போனாலும் பரவாயில்லன்னு, ஏ கேடி பையா நாம பண்ணிக்கிட்ட சத்தியம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, உயிர் போற நிலைமை வந்தாலும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் காப்பாத்திக்கணும், எப்பவும் நான் என்னோட வாக்குறுதியை மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் மனைவியை ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்துட்டு தான் மாட்டியிருந்த ஆர்மர் இருக்கு இல்லையா அதை படார்னு கழட்டி விட வில்ல பையனோட சேர்த்து நம்ம ஹீரோவும் அவ்வளவு உயர கட்டடத்துல இருந்து தொப்புன்னு கீழே விழுந்து மொத்தமா இறந்தே போயிடுவானுங்க. இதெல்லாம் பார்த்து கேடி பையனுமே ரொம்ப ஃபீல் பண்ணுவான். அதுக்கப்புறம் கடைசியா உயிர் தப்பிச்சவன் திரும்ப இவன் வேலை பார்த்தா அதே ஆர்மிக்கு போலான்னு நினைக்கும் போது குண்டடிப்பட்ட லாலா இருக்கா இல்லையா, அவ திரும்ப வருவா. என்னப்பா மறுபடியும் நாட்டுக்காக அந்த ஏமாத்துக்கார ராணுவ அதிகாரிகளுக்காக வேலை பார்க்க போறியா? இந்த பாரு எதுவா இருந்தாலும் உன்னோட இஷ்டம் தான். ஆனா போறதுக்கு முன்னாடி ஹீரோ தனக்கு இருந்த பணத்தை கொஞ்சமா என்கிட்ட கொடுத்து இத உன்கிட்ட ஒப்படைக்க சொன்னாருன்னு ஒரு பேக் ஃபுல்லா பணத்தை கொடுக்கும் போது சடனா அமைதியான கேடி பையனும் நம்ம கேப்டன் சொன்ன சத்தியத்தின்படி என் உயிரை காப்பாத்த அவரு தன்னோட உயிரை விட்டாரு. நான் அந்த சத்தியத்தை முதல் முறை மீறி இருக்கலாம், ஆனா இதுக்கு மேல அதை நான் மீற போறதே கிடையாது. என்னதான் அந்த மௌனாவும் வில்லனும் இறந்து போனாலும் கூட இன்னும் இந்த ராணுவத்துக்குள்ள தப்பான விஷயங்களை பண்ணக்கூடிய நிறைய பேர் மறைஞ்சிருக்காங்க. அவங்கள தேடி கண்டுபிடிச்சு ஹீரோ அப்புறம் ஜூனியரோட மரணத்துக்கு பழிவாங்க போறேன்னு லாலா கூட கூட்டு சேர்ந்து படத்தை எடுத்துக்கிட்டு நம்பாளுங்க கிளம்புற மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம நாளைக்கு ஓட் பண்ண மறந்துடாதீங்க.